தேடலும் ஆர்வமும் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த ஸ்பெஷலான விளக்கப்பதிவுல ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம பண்டைய இந்து நூல்களின் படி பாத்தீங்கன்னா காலம் அப்படிங்கிறது ஒரு நேர்கோடு கிடையாதுங்க. படைப்பு, காப்பு, அப்புறம் அழிவுன்னு மாறி மாறி நடக்கிற ஒரு மிகப்பெரிய சைக்கிள், அதாவது ஒரு காலச்சக்கரம். அந்த மாபெரும் சுழற்சியோட இறுதி கட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப டீப்பாவும் சுவாரஸ்யமாவும் அலச போறோம். சரி, நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கால சுழற்சினா என்ன, கலியுகத்தோட டைம்லைன், வரப்போகும் இருண்ட காலம், கல்கி அவதாரம், அதுக்கப்புறம் நடக்க போற அந்த மாபெரும் இறுதிப் போர், கடைசியா பிரபஞ்சத்தோட அழிவும் மறுபிறப்பும், இதெல்லாம் பத்தி தான் வரிசையா பார்க்க போறோம். முதல்ல இந்த கால சுழற்சி அப்படிங்கிற அடிப்படை விஷயத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த அண்டவியல் காலத்தை எப்படி 4 யுகங்களா பிரிச்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த 4 யுகங்களையும் சேர்த்து சதுர்யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர்களோட கணக்குப்படி இது 12,000 தெய்வீக ஆண்டுகள். நம்ம மனித கணக்குல பாத்தீங்கன்னா இது பல லட்சம் வருஷங்கள். இதுல நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இந்த சுழற்சியோட கடைசி கட்டமான கலியுகத்துல தான். புராணங்கள் இந்த காலகட்டத்தை மிகவும் ஆபத்தான, அதர்மம் தலைவிரிச்சு ஆடுற ஒரு இருண்ட காலம்னு வர்ணிக்கின்றன. சரி, இப்போ இந்த கலியுகத்தோட டைம்லைனுக்கு வருவோம். இதுக்கான துல்லியமான கணித கணக்கீடுகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இத கணக்கு போட்டு பார்த்தா நிஜமாவே உங்களுக்கு தலை சுத்தம். ஸ்ரீகிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு சென்ற அந்த நொடியில தான் கலியுகம் ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. நவீன ஜோதிட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, பொது ஊழிக்கு முன் 3102ஆம் வருஷம் பிப்ரவரி 17 அல்லது 18 நள்ளிரவுல தான் கலியுகம் பிறந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கலியுகத்தோட மொத்த மனித ஆண்டுகளான 4,32,000 வருஷத்துல இப்ப வரைக்கும் வெறும் 5,127 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. ஆமாங்க, நாம இன்னும் ஆரம்பத்திலே தான் இருக்கோம். ஆனா இதுல ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்கு. பிரம்ம வைவர்த்த புராணத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. கலியுகத்தோட முதல் 10,000 வருஷங்களுக்கு மட்டும் பூமியில ஒரு பக்தி நிறைந்த துணை பொற்காலம் நிலவனும், புனித நதிகள் அதோட சக்தியை இழக்காதனும் கங்கை நதிக்கு கிருஷ்ணர் ஒரு வரம் கொடுத்திருக்கார். அப்படி பார்த்தா நாம இப்போ 5,000 வருஷத்தை கடந்துட்டோம். தர்மம் ஊரளவாது நிலைச்சு நிக்கிற அந்த பீரியட்ல இன்னும் ஒரு 5,000 வருஷம் நமக்கு பேலன்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு தோணலாம், அந்த 10,000 வருஷ பொற்காலம் முடிஞ்சதும் என்ன ஆகும்னு. அங்கதான் உண்மையான இருண்ட காலம் ஆரம்பமாகுது. பாகவதம், விஷ்ணு மற்றும் லிங்க புராணங்கள்ல இந்த இருண்ட காலத்தோட அறிகுறிகளை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. கேட்கவே கொஞ்சம் பகிர்ந்து தான் இருக்கும். மனிதர்களோட உயரம் குறைஞ்சிடுமா, விவசாயம் சுத்தமா அழிஞ்சிடும், கடுமையான வறட்சி நிலவும், 20 வயசு வரைக்கும் உயிரோட இருக்கிறதே ஒரு பெரிய சாதனையா பார்க்கப்படுமா, பசியோட கொடுமையால மனுஷங்க வேர்களை சாப்பிட ஆரம்பிச்சு கடைசியில தங்களோட சொந்த ரத்தத்தையும் மனித மாமிசத்தையும் கூட சாப்பிட வேண்டிய அவல நிலை வரும்னு இந்த நூல்கள் மிக நடுநிலையாக ஆனா திகிலூட்டும் விதத்துல விவரிக்கின்றன. இந்த 2 காலகட்டத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். இப்போ நாம இருக்கிற இந்த காலகட்டத்துல ஆன்மீகம், கருணை இதெல்லாம் ஓரளவுக்கு உயிர்ப்போட தான் இருக்கு. ஆனா அந்த உண்மையான இருண்ட காலம் வரும்போது மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒண்ணு சுத்தமா இருக்காது. பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீதி கிடைக்கும். ரொம்ப முக்கியமா திருமணம் அப்படிங்கிற அந்த புனிதமான பந்தம் வெறும் உடல் தேவைக்கான ஒரு அக்ரிமெண்டா மாறிடும்னு புராணங்கள் ரொம்ப எச்சரிக்கையா பதிவு செஞ்சிருக்கு. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? பாகவத புராணத்துல இருக்கிற இந்த ஒரு வரிய பாருங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த வரி இன்னைக்கு நம்ம மாடர்ன் உலகத்தை எவ்வளவு துல்லியமா படம் பிடிச்சு காட்டுது. மனுஷங்களுக்கு நினைவாற்றலும் பொறுமையும் சுத்தமா குறைஞ்சிடும். ஆனா அதே நேரம் ஹேர் ஸ்டைல், விக், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னு தலைமுடி அலங்காரத்துக்கு தான் அதீத முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு அன்னைக்கே கணிச்சிருக்காங்க. எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. இப்படி அதர்மம் தலைத்தோங்கி அநீதிகள் ஒரு எல்லைக்கு மேல போகும்போது கண்டிப்பா ஒரு இறுதி மீட்பர் வருவார்னு நூல்கள் உறுதியா சொல்லுது. அவர்தான் கல்கி அவதாரம். மகாவிஷ்ணுவோட இந்த 10வது மற்றும் இறுதி அவதாரம் சம்பளா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பொறப்பார். ஆனா இந்த சம்பளா எங்க இருக்கு அப்படிங்கறதுல ஒரு பெரிய மர்மமே இருக்குங்க. இது இமயமலையில மனிதர் கண்களுக்கு தெரியாத ஒரு மறைக்கப்பட்ட ஆன்மீக ராஜ்யமா, இல்ல உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு சாதாரண கிராமமா அப்படின்னு ஆய்வாளர்கள் மத்தியில இன்னைக்கு வரைக்கும் விவாதங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. பண்டைய நூல்கள்ல கல்கியோட ஆயுதங்களை ஒரு வெள்ளை குதிரை, ஒளிரும் வாள், அப்புறம் பேசும் கிளின்னு வர்ணிச்சிருக்காங்க. ஆனா மாடர்ன் சயின்ஸ் இதை எப்படி பாக்குது தெரியுமா? ரோபோக்கள், சேட்டிலைட்கள் இல்லனா லேசர் ஆயுதங்கள் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களை வர்ணிக்க அன்னைக்கு இருந்த முனிவர்களுக்கு சரியான வார்த்தைகள் கிடைக்கல. அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச குதிரை, கிளி மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்திருக்கலான்னு ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் கோணத்துல வாதிடுறாங்க. இது நிஜமாவே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே? சரி, இப்ப நாம அந்த இருண்ட சக்திகளுக்கு எதிரான பிரம்மாண்டமான வரலாற்றைய மாத்த போற இறுதி போருக்கு வருவோம். இந்த மாபெரும் போர்ல 2 பக்கமும் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அதர்மத்தோட மொத்த உருவமான கலிபுருஷனும் அவனோட இரட்டை தளபதிகளும்,
இவங்களை எதிர்த்து கல்கி மட்டும் தனியாளா நிக்க போறதில்ல. அஸ்வத்தாமன், பரசுராமர் மாதிரி மரணமே இல்லாத சிரஞ்சீவிகள் பலாயிரம் வருஷங்களா காத்திருந்து இந்த போர்ல கல்கி கூட சேர்ந்து தர்மத்தோட பக்கம் சண்டையிட போறாங்களாம். இந்த போர்க்களத்துல கல்கி என்ன மாதிரி மாஸ்டர் பிளான் பண்ணுவாருன்னு கூட புராணங்கள் துல்லியமா சொல்லுது. அந்த கோகா விகோகா அப்படிங்கிற 2 தளபதிகளுக்கும் ஒரு வரம் இருக்கு. அதாவது அவங்க 2 பேரும் ஒருத்தர் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்கள யாராலும் கொல்ல முடியாது. இத புரிஞ்சுகிட்ட கல்கியோ ரொம்ப தந்திரமா அவங்க 2 பேருக்கும் நடுவுல புகுந்து அவங்களோட பார்வைய துண்டிச்சு ஒரே செகண்ட்ல 2 பேரையும் வீழ்த்துவார். அதுக்கப்புறம் கலிபுருஷன் முற்றிலுமா அழிக்கப்படுவான். போர் முடிஞ்ச உடனே உலகத்துல அமைதி திரும்பிடுமா? அங்கதான் இல்ல. அதுக்கப்புறம் தான் பிரளயம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் பிரபஞ்ச அழிவு ஆரம்பமாகுது. விஷ்ணு புராணம் இந்த அழிவை பத்தி சொல்றத கேட்டா பயத்துல உறைஞ்சு போயிடுவீங்க. வானத்துல ஒரே நேரத்துல 12 சூரியன்கள் தோன்றுமா. யோசிச்சு பாருங்க. உலகம் ஒரு நெருப்பு கோலமா மாறி கடல்கள் எல்லாம் கொதிச்சு ஆவியாயிடும். அதுக்கப்புறம் தொடர்ந்து 100 வருஷத்துக்கு யானையோட துதிக்கை அளவுக்கு தடிமனான பேய்மழை கொட்டி தீர்க்கும். அந்த மழையில நிலப்பரப்பே இல்லாம இந்த உலகமே தண்ணீல மூழ்கி ஒரு மிகப்பெரிய பெருங்கடலா மாறிடுமா. ஆனா அந்த பிரம்மாண்டமான அழிவுக்கு பிறகு ஒரு புது ஆரம்பம் உருவாகும். வானியல் ரீதியா சூரியன், சந்திரன் அப்புறம் குரு இந்த 3 கிரகங்களும் கடக ராசியில பூசம் நட்சத்திரத்துல ஒரே நேர்கோட்டுல வரும்போது அந்த மழை நிற்கும். வெள்ளம் வடிஞ்ச பிறகு எந்த ஒரு ஏமாற்று வேலையும் பொய்யும் இல்லாத ஒரு புதுமையான தூய்மையான மனித இனம் பிறக்கும். அவங்களுக்கு 400 வருஷம் ஆயுட்காலம் இருக்குமாம். இதுதான் ஒரு புதிய பொற்காலத்தின், அதாவது சத்தியயுகத்தின் தொடக்கம். காலச்சக்கரம் மறுபடியும் சுழல ஆரம்பிக்கும். இறுதியா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். இன்னைக்கு நாம பாக்குற சுற்றுச்சூழல் பேரழிவுகள், சமூக வீழ்ச்சிகள் இதையெல்லாம் புராணங்கள் அன்னிக்கே சொல்லியிருக்கு. அப்போ கல்கி அப்படிங்கிறவரு நிஜமாவே ஒரு வெள்ளை குதிரையில ஆயுதம் ஏந்தி வரப்போற ஒரு போர்வீரனா? இல்ல அதீத தொழில்நுட்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நாம நமக்குள்ள இருக்கிற பேராசையையும் தீமைகளையும் அழிச்சு ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான உருவகமா? இத நீங்களே கொஞ்ச நேரம் அமைதியா சிந்திச்சு பாருங்க. இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு ஒரு புது கோணத்தை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். உங்களோட சிந்தனைகளை மறக்காம யோசிச்சு பாருங்க.